So hello guys, இன்னைக்கு assignment operators பத்தி பார்க்கலாம். Assignment operators எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா வேரியபிளுக்கான வேல்யூவை அசைன் பண்றதுக்கு தான். இப்போ சாதாரணமா நம்ம அசைன் பண்ணோம் அப்படினா வேல்யூவை அது ஓவர்ரைட் ஆயிட்டு அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கொடுக்குற புது டேட்டாவை தான் அதில் ஆட் பண்ணிக்கும். பட் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு அசைன் பண்ணுறப்ப அதுக்கான வேல்யூவை ஓவர்ரைட் பண்ணாமல் அதுக்கு மேலேயே ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். இது எது கூட சேம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற வேரியபிள் நான் எடுத்துருக்கேன் அப்படின்னா a ஈக்குவல்ஸ் a+10 அதுக்கு சேம். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா a+=10 அப்படின்னு எழுதுவோம். இதே போல் தான் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுக்குமே. அண்ட் இதை எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல்ஸ், மைனஸ் ஈக்குவல்ஸ், மல்டிப்ளை ஈக்குவல்ஸ், டிவைட் ஈக்குவல்ஸ், மாட் ஈக்குவல்ஸ் அந்த மாதிரி ரீட் பண்ணோம். இப்போது இதை நான் வந்து ஒரு சின்ன கோட் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வேல்யூ அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஃபைன்னு ஸ்டோர் பண்ணி அதோட வேல்யூவை நான் 10ன்னு இங்கே கொடுத்துருக்கேன். அப்போது இதுக்கான வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா g++code.cpp-o code.exe வேல்யூ பாருங்கள் 10ன்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. 5ங்கிற இது வேரியபிளில் 5ங்கிற டேட்டாவை 10ன்னு ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. பட் இதுக்கு பதிலாக ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 10 கொடுக்குறேன். இப்போ ஆன்சர் 15 வரும் பாருங்கள். ஏன் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணாமல் இது கூட ஆட் பண்ணிடுச்சு. இது மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை இப்படி தான் கைஸ் யூஸ் பண்ணும். இது வந்துக்கிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிளில் வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா கான்செப்ட்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். பெட்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோடு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதான் கைஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.